ஒரு மனிதனை உலகம் தோற்கடிக்க முடியாது, அவன் தன் மனத்திடம் தோற்றால் தவிர. நீ பயப்படுவது உலகத்தையா? இல்லை, உன் சிந்தனைகளையே. நீ முதன்முதலாக பள்ளிக்கு சென்ற நாள் நினைவிருக்கிறதா? அம்மாவை விடும்போது அழுதாய். புதிய இடம், புதிய மனிதர்கள், தெரியாத உலகம். ஆனால் இன்று அந்த பள்ளி நினைவுகள் உன் வாழ்க்கையின் இனிய பகுதி. என்ன மாறியது? உலகமில்லை, உன் மனத்தின் விளக்கம்தான் மாறியது. சாணக்கியர் சொல்வார், அறிவில்லாதவன் சூழ்நிலையை குற்றம் சொல்வான், அறிவுள்ளவன் தன் மனதை ஆய்வு செய்வான். நமக்கு வரும் ஒவ்வொரு பயத்துக்கும் ஒரு வேர் உண்டு. நாம் தவிர்க்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பழைய நினைவு பின்னால் இருக்கும். எனக்கு இதுவால் முடியாது என்று சொல்வது உண்மையல்ல, அது ஒரு பழைய அனுபவத்தின் எதிரொலி. உதாரணம், ஒரு முறை பேசும்போது யாரோ சிரித்தார்கள். அதன் பிறகு நீ பொதுவில் பேச மறுக்கிறாய். உண்மையென்ன? அவர்கள் சிரித்தது ஒரு நொடி, ஆனால் நீ அதை ஒரு வாழ்க்கை தீர்ப்பாக எடுத்துக்கொண்டாய். இதுவே மனத்தின் மோசடி. சாணக்கிய ஞானம் என்ன சொல்கிறது? பயம் வந்தால் ஓடாதே, அதை விசாரி. நான் ஏன் பயப்படுகிறேன்? இந்த எண்ணம் எப்போது ஆரம்பமானது? இது இப்போதும் உண்மையா? இந்த 3 கேள்விகள் ஒரு மனிதனை அடிமையிலிருந்து தலைவராக்கும். உலகத்தில் நடக்கும் வன்முறை, செய்திகள், தோல்விகள், இவை அனைத்தும் உன் மனத்தில் தடம் பதிக்கலாம். ஆனால் நினைவுகொள், நிகழ்வு உன்னை காயப்படுத்தாது, அதைப் பற்றிய உன் எண்ணமே காயப்படுத்தும். அதனால்தான் புத்திசாலி மனிதன் செய்திகளெல்லாம் மனத்தில் சேமிக்க மாட்டான், அவன் வடிகட்டுவான். சுயநம்பிக்கை பிறப்பதில்லை, அது உருவாக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறை நீ பயத்துக்கு எதிராக ஒரு சிறிய அடியை எடுக்கிறாய், உன் மூளை சொல்லும், நான் இதை சமாளிக்க முடியும். அந்த ஒரு எண்ணமே ஒரு மனிதனை சாதாரணனிலிருந்து அசாதாரணனாக்கும். உன்னை வெல்லாத பயம் எதுவுமில்லை, உன் மனதை நீ புரிந்து கொண்டால். உலகம் உன்னை தடுக்காது, மக்கள் உன்னை நிறுத்த மாட்டார்கள், சூழ்நிலைகள் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ உன் சிந்தனையை மாற்றும் தருணத்தில் உன் வாழ்க்கையின் திசை மாறும். மனதை அடக்குபவன் மனிதனல்ல, அவன் தன் விதியை எழுதும் சக்தி.